சென்னை வந்து எப்பொழுதுமே திமுகவோட கோட்டை. திமுக கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இடத்துலயே களம் மிக சாதகமாக இருக்குது சார். சென்னை வந்து திமுக கோட்டை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு 50 வருஷம் கழிச்சு தான் ஒரு தலைவரே கிடைச்சிருக்காரு அப்படிங்கிறப்ப கிட்டத்தட்ட இது எப்பொழுதும் நடக்கிற 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற சட்டமன்ற தேர்தல் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இது ஒரு அதிசய தேர்தல் தான். அந்த வேட்பாளரை விஜயை தான் சார் பார்க்குறாங்க. விஜயும் அதை ஒத்துக்கிறார். எப்படின்னா ஒரு இடத்துக்கு பிரச்சாரத்துக்கு போகும்போதும் இந்த வேட்பாளர் பேரை சொல்லி இவருக்கு ஓட்டு போடுங்க அவருக்கு ஓட்டு போடுங்க அப்படின்லாம் சொல்ல விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க, இந்த வேட்பாளருக்கு நான் கேரண்டி. தமிழ்நாடே காங்கிரஸோட கோட்டை. ஆமாம், அந்த காங்கிரஸ் கோட்டையை அடித்து ஓரமாக உட்கார வச்சுட்டு திமுகவின் முதலமைச்சரானார் பேரறிஞர் அண்ணாதுரை அவர். அப்போ தாவேக்கா இல்லை சார். இப்போ தாவேக்கா அப்படின்னு ஒன்று இருக்கும்போது பெரம்பூர் தொகுதியில் அவர் எந்த தொகுதியில் நின்னாலும் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிப்பார். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வாங்க வாங்க நம்ம சத்யாவுக்கு வாங்க. உங்கள் சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர். மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ரெட் நூல் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சந்திக்க போகும் சிறப்பு விருந்தினர் எழுத்தாளரும் தாவேக்கா ஆதரவாளருமான மரியாதைக்குரிய திரு செல்வாஸ் நடராஜன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு 3-4 தொகுதிகளை டில் டேட் வரைக்கும் ஜெயிச்சிட்டாங்கன்னு எடுத்துக்கலாமா? பெரம்பூர், திருச்சி கிழக்கு, வில்லிவாக்கம், இந்த சார் அப்படி மாதிரி பார்த்தா நிறைய சொல்லலாம் சார். பெரம்பூர் டிக் பண்ணிக்கலாம் சார், திருச்சி கிழக்கும் டிக் பண்ணிக்கலாம் சார். இது எல்லாமே சென்னையே இவங்க திமுக கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இடத்துலையே வில்லிவாக்கம்லாம் வந்து களம் மிக சாதகமாக இருக்குது சார். ஆனால் ஆதவர்ஜன் அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறதுக்கான, ஏன்னா களத்தை வந்து பயங்கர ஸ்பீடாக இயக்கிட்டு இருக்காங்க. மக்கள் அனைவரும் தாவேக்கா மேலே எப்படியாவது நம்ம ஆட்சி மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ இந்த வேட்பாளர்களோட இதை பார்க்கும்போது ஆதவர்ஜனா வந்து ஒரு பரிச்சயமான வேட்பாளராக இருக்கார், ஒரு போல்டான பேச்சாளராக இருக்கார். ஒரு புதுக்கட்சி வரும்பொழுதே கிட்டத்தட்ட ஒரு 30 விஐபி வேட்பாளர்கள்ங்கிறது பெரிய விஷயமா தானே பார்க்கப்படும். கண்டிப்பாக சார். ஏன்னா அது 30 வேட்பாளரே ஒரு புது கட்சி கிடைக்காது அப்படிங்கிற பட்சத்தில் இன்றைக்கி வேட்பாளர் வந்து பாக்கி வேட்பாளர்கள் வந்து பொது வேட்பாளர்கள் இருந்தாலும் மக்கள் வந்து அவங்கள வந்து ஒரு வேட்பாளராகவோ ஒரு ஆறுமுகம், பக்கிரிசாமி, குமார் அப்படின்லாம் பார்க்கல சார். அந்த வேட்பாளரை விஜயை தான் சார் பார்க்குறாங்க. விஜயும் அதை ஒத்துக்கிறார். எப்படின்னா ஒரு இடத்துக்கு பிரச்சாரத்துக்கு போகும்போதும் எனக்கு இந்த வேட்பாளர் பேரை சொல்லி இவருக்கு ஓட்டு போடுங்க அவருக்கு ஓட்டு போடுங்க அப்படின்லாம் சொல்ல விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க, இந்த வேட்பாளருக்கு நான் கேரண்டி. அந்த வேட்பாளர் அவர் கிடையாது, நான் தான் அந்த வேட்பாளர் அப்படின்னு சொல்லி தெளிவாக தான் சார் ஓட்டு கேட்குறாரு. அப்போ ஒரு தொகுதியிலையும் வேட்பாளர் விஜய் அப்படின்னு சொல்லி தான் வந்து விஜய் அவர்களே ஓட்டு கேட்குறாரு. ஏப்ரல் 23ஆம் தேதி ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் ஒரு விஜய் வருவான் அப்படின்னு அவர் சொல்றது வந்து உண்மைதானா சார்? அதாவது எப்பொழுதும் இதுக்கு முன்னாடிலாம் இப்போ நம்மளோட அப்பா அம்மாலாம் வந்து ஓட்டு போடும்போது நம்மகிட்டே உண்மை சொல்ல மாட்டாங்க. யாருக்கு ஓட்டு போடுறோம் அப்படிங்கிற சரியாக சொல்ல மாட்டாங்க. இன்றைக்கி ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரன் நம்ம வேற கட்சிக்காரனாக இருப்பான், போட்டு வந்து என்ன சொல்லுவோம்னாக்கா, யாருக்கு போட்டிங்க உங்கள் கட்சிக்கு தான், யாருக்கு போட்டிங்க உங்கள் கட்சிக்கு தான். கிராமங்களே நம்ம பார்த்துருப்போம். நீங்கள் நாகப்பட்டினத்தை சேர்ந்தவர், ஒரு காலனி வீட்டில் வந்து உதயசூரியன் அந்த படம் வரைஞ்சிருப்பாங்க, அதுக்கு எதிர்த்தாப்புல உள்ள வீட்டில் வந்து ரெட்டலை படம் வரைஞ்சிருப்பாங்க. சார் அண்ணன் தம்பி வேற கட்சியில் இருந்தால் 2 பக்க சேர்த்துல 2 படம் வரைஞ்ச காலம்லாம் உண்டு. ஆனால் இன்னைக்கு தாவேக்கா எப்படி தெரியுமா சார்? தாவேக்கா தொண்டர்கள் இருக்காங்க, நான் கட்சி விசில் சின்னத்துக்கு தான் ஓட்டு போட போகிறேங்கிறத காலையில் வீட்டிலேருந்து கிளம்பும் போதே வெள்ளை சட்டையும் காக்கி பேண்ட்டும் போட்டுட்டு அவன் வீட்டிலேருந்து கிளம்ப ரெடி ஆகிட்டான். அதை ஒரு தேர்தல் திருவிழாவாக கொண்டாடுறதுக்கு தயாராகிட்டான் சார். அது ஒரு தீபாவளியாக தான் பார்க்குறாங்க. நான் இன்றைக்கி விசில் சின்னத்துக்கு தான் ஓட்டு போட போகிறேன் அப்படிங்கிறத தான் வீட்லேயும் தெருவுலையும் எதிர்கட்சிக்காரன் பூத்தில் உட்காந்துருக்காங்க எல்லாருக்கும் வெளிப்படையாக சொல்லிவிட்டு தாவேக்காவுக்கு ஓட்டு போடணும், ஆட்சி மாற்றம் வேணுங்கிறத தொண்டர்கள் மிக வெறித்தனமாக இருக்காங்க சார். நீங்கள் சொல்லுவீங்க வெறித்தனமாக இருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சென்னை வந்து எப்பொழுதுமே திமுகவோட கோட்டை. நீங்கள் கூட அதை மேற்கோள் காமிச்சு சொன்னீங்க. எப்பொழுதுமே வந்து திமுகவோட கோட்டைன்னு சொல்லுவாங்க. 1977 ஆர்கே நகர் எலெக்ஷனை தவிர எம்ஜிஆர்னாலேயே சென்னையில் அப்போ 14 தொகுதி இருந்தது. 13 தொகுதிகளில் வந்து எம்ஜிஆர்னால ஜெயிக்க முடியல அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அதே மாதிரி 80 எலெக்ஷனாக இருக்கட்டும், 84 எலெக்ஷனாக இருக்கட்டும், எப்போவுமே வந்து சென்னையில் வந்து ஒரு அப்பர் ஹேண்ட் எடுக்கிறது யார் அப்படின்னு பார்த்தா கலைஞர் கருணாநிதியாக தான் இருந்திருக்கிறார். பாஸ்ட் ஹிஸ்ட்ரி. அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நடந்த அண்ணாநகர் இடைத்தேர்தலையும் பார்த்தோம்னா கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஜெயிச்சிருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் பெரம்பூர் தொகுதியாக இருக்கட்டும், இல்லை வில்லிவாக்கம் தொகுதியாக இருக்கட்டும், எழும்பூர் தொகுதி அந்த கட்சியில் ராஜ்மோகன் அவர்கள் கண்டெஸ்ட் பண்ணுறாரு, மயிலாப்பூர் தொகுதியில் வெங்கட்ரமணன் கண்டெஸ்ட் பண்ணுறாரு. அப்படி இருக்கும் பொழுது சென்னை திமுகவோட கோட்டைங்கிறத மாற்றி அமைக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சார்? நீங்கள் இப்போ ஒரு 67க்கு முன்னாடி உள்ள சில ஹிஸ்ட்ரி சொன்னீங்க சார். 1967க்கு முன்னாடி தமிழ்நாடே காங்கிரஸோட கோட்டை. ஆமாம், அந்த காங்கிரஸ் கோட்டையை அடித்து ஓரமாக உட்கார வச்சுட்டு திமுகவின் முதலமைச்சரானார் பேரறிஞர் அண்ணாதுரை. நாடார் பெல்ட்லேயே திமுக ஜெயிச்சது. அந்த காங்கிரஸே ஓரமாக புறந்தள்ளினவர் தான். அந்த அண்ணாதுரைக்கு அப்புறம் நம்மளை நெடுஞ்செழியனில் ஓரமாக தள்ளி விட்டுட்டு நம்ம கலைஞர் அவர்கள்
ஆட்சி அமைச்சாங்க. அந்த கலைஞரையும் 1977 ஓரமாக உட்கார வச்சுட்டு எம்ஜிஆர் அவர்கள் திருப்பி வந்து ஆட்சியை பிடிக்கிறாங்க. அந்த 77க்கு அப்புறம் 87லயோ 97லயோ மாறி மாறி வரும்போது 3வதா அந்த ஆட்சி மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தனி தலைவர்கள் யாரும் தனியாக இயங்கலை. எல்லாருமே கூட்டணி, நம்மளால் தனியாக நிற்க முடியாது அப்படின்னு போயிட்டாங்க. ஒரு 50 வருஷம் கழிச்சு தான் ஒரு தலைவரே கிடைச்சிருக்காரு அப்படிங்கிறப்ப, கிட்டத்தட்ட இது எப்பொழுதும் நடக்கிற 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற சட்டமன்ற தேர்தல் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இது ஒரு அதிசய தேர்தல் தான். இது 50 ஆண்டுக்கு வரக்கூடிய தேர்தல் ஒரு சரித்திர அப்படின்னு தேர்தல் மாதிரி தான் இருக்கும். இந்த தேர்தல் வந்து இந்த தலைவன் வந்து இவங்க 2 பேரையும் நேரடியாக எதிர்க்கக்கூடிய ஒரு தலைவன், தனிச்சு நிற்கக்கூடிய ஒரு தலைவனாக தான் வந்து விஜயை பார்க்குறாங்க அப்படிங்கிறதுனால, அதாவது சென்னை வந்து திமுக கோட்டை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 2021 எலெக்ஷன் ரிசல்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். டி நகராக இருக்கட்டும், சோழிங்கநல்லூராக இருக்கட்டும், மதுராவாயிலாக இருக்கட்டும், விருகம்பாக்கமாக இருக்கட்டும், இது எல்லாம் 3000 4000 ஓட்டு வித்தியாசத்துக்குள்ள மிக சொற்ப ஓட்டு வித்தியாசம். சொச்ச ஓட்டு தான் 136 176 ஜெய கருணாநிதி அப்படிங்கிறவங்க இருந்தாங்க. அப்படி இருக்கிறப்ப இதை எப்படி நீங்களே 100 ஓட்டு 200 ஓட்டுல ஜெயிச்சிருக்கும் போது எப்படி திமுக கோட்டைன்னு சொல்ல முடியும்? கண்டிப்பா இந்த கோட்டையை தகர்த்தெறியதான் அது தமிழக வெற்றி கழகத்தின் கோட்டை சென்னை. நீங்களே சொல்றீங்க, டி நகரை சொல்றீங்க, அதே மாதிரி மதுரவாயில சொல்றீங்க. ஆனா பெரம்பூர் தொகுதியை எடுத்துப்போமே, 2019ல் வெற்றிவேல் அவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதுக்கு அப்புறம் ஒரு பை எலெக்ஷன் வருது. 40,000க்கு மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் ஜெயிக்கிறாரு, ஆர்டி சேகர். அதே மாதிரி 21 எலெக்ஷனாக இருக்கட்டும், 52,000 ஓட்டு வித்தியாசத்தில் அவர் ஜெயிக்கிறாரு. அப்படிங்கும்போது ஒரு டஃப் கேண்டிடேட் தானே அவருமே. அப்போ தாவேக்கா இல்லை சார். இப்போ தாவேக்கா அப்படின்னு ஒன்று இருக்கும்போது பெரம்பூர் தொகுதியில் அவர் எந்த தொகுதியில் நின்னாலும் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிப்பார். பெரம்பூர் தொகுதியை செலக்ட் பண்ணியிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, சென்னையிலையும் நான் ஒரு தொகுதியில் ஜெயிச்சு காட்ட முடியும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் அவர் பெரம்பூர் தொகுதியில் நிற்கிறார். கண்டிப்பாக நிச்சயமாக வெற்றி பெறுவார் சார். பெரம்பூரும் ஒரு லீடு எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 100% கண்டிப்பாக சார். பெரம்பூரும் திருச்சி கிழக்கும் எந்த மாற்றமும் இல்லை. இது இல்லாமல் நிறைய வேட்பாளர்கள் வந்து பரிச்சயம் ஆகிட்டாங்க, நல்ல பிரபலமும் ஆகிட்டாங்க. அருள் பிரகாசம்னு சொல்லிட்டு கேண்டிடேட் ஓட்டு கேன்வாசிங் போயிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 300 பேருக்கு மேலே போயிட்டுருக்காங்க. நான் அந்த கிராமத்தில் தான் அந்த வேட்பாளர்களுக்கு ஓட்டு கேன்வாசிங் வரும்போது வாசலில் ஓடி வந்து பார்ப்பாங்க. அந்த வேட்பாளரே வேடிக்கையை பார்த்து நிற்பாங்க சார். இது ஆக்சுவலாக தமிழக வெற்றி கழகம் தாவேக்கா அப்படிங்கிறதுனால இந்த கொடியெல்லாம் பார்த்தோன்னே சென்னை மாநகரிலேயே மாடியிலேருந்து வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு அந்த வேட்பாளருக்கு வணக்கம் சொல்லி அவங்க ரிசீவ் பண்ணுறதெல்லாம் இன்றைக்கி பார்த்தேன். அப்படிங்கிறப்ப தாவேக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு அலை இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து வேளச்சேரி தொகுதியில் விஜய் அவர்கள் நிற்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. அது வந்து அதிகாரப்பூர்வமாக அந்த செய்திகள் கிடையாது. அந்த வி சென்டிமெண்ட் இந்த மாதிரியெல்லாம் பத்திரிகை செய்திகள்லாம் வந்தது. ஆனால் பெரம்பூரை ஏன் தேர்ந்தெடுத்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது 40,000 உறுப்பினர்கள் வந்து பெரம்பூர் தொகுதிக்கு உட்பட்டவர்கள்ங்கிற செய்தியை நம்ம பார்க்க முடியுது. கண்டிப்பாக சார். வேட்பாளர்கள் எப்பயுமே தனக்கு சாதகமான களத்தையும் பயன்படுத்துவாருங்கிறது எந்த மாற்றமும் இல்லை. வேளச்சேரி இன்னொன்று கண்டிப்பாக அதுவும் தாவேக்காவை வெற்றி பெற்ற தொகுதி. அதனால வேளச்சேரியை கூட நம்ம கன்சிடர், அதாவது எப்படியா இருந்தாலும் அந்த தொகுதி வெற்றி பெற போகுது அப்படிங்கிறப்ப எந்த வேட்பாளர் இருந்தாலும் அங்கே ஜெயிச்சிட முடியும். பெரம்பூர்ல வந்து வாக்காளர்கள் 40,000 பேர் வந்து தாவேக்கா தொண்டர்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை அவங்க சொல்றாங்க. அது உண்மைதானா? சாரி, எல்லா இடத்துலையுமே வாக்காளர்கள் இருக்காங்க தான் சார். 40,000ங்கிறது பெரம்பூரில் உண்மைதான். இது இல்லாமல் சென்னையில் அப்படி பார்த்தாக்கா விருகம்பாக்கத்திலேருந்து எழும்பூர்லேருந்து இந்த மாதிரி இடத்துலையுமே தாவேக்காவோட தொண்டர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் இருக்க தான் செய்கிறாங்க. எழும்பூர்லேயுமா சார்? எழும்பூர்லையும் கண்டிப்பாக. எழும்பூருக்கு நல்லா தெரியும். 91 எலெக்ஷனில் வந்து திமுக 2 இடத்துல தான் ஜெயிக்குது. ஒன்று வந்து ஹார்பரு, அப்போ கலைஞர் கருணாநிதியே சொன்னார், துறைமுகத்தில் நான் கரை சேர்ந்தேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னார். ரொம்ப சொற்ப ஓட்டில் தான் ஜெயிச்சார். ஏன்னா அப்போ ராஜீவ்காந்தியோட படுகொலை நடந்தது. அவங்க திமுக ஜெயிச்ச இன்னொரு தொகுதி எதுன்னு பார்த்தா எழும்பூர் தொகுதி. சார் அதே எழும்பூர் தொகுதி தான் போன எலெக்ஷன் முதல் எலெக்ஷன் மிக சொற்ப வித்தியாசத்தில் தான் அப்போவுமே அவங்க ஜெயிச்சிருந்தாங்க. அதனால் சென்னையில் கண்டிப்பாக தாவேக்கா வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் சார். ஆனால் நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க சார், ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறீங்க, என்னால் புரிஞ்சுக்க முடியுது. மூத்த பத்திரிகையாளர்களோ சரி, அரசியல் விமர்சகர்களோ சரி, யாருமே வந்து விஜய் வந்து ஒரு ஆட்சியை பிடிப்பார், ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணுவார், திருச்சி கிழக்கு பெரம்பூர் 2 தொகுதியிலையும் ஜெயிப்பார், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. மூத்த பத்திரிகையாளர் சுவாமிநாதன் அவர்களே சொல்கிறாரு, ரெண்டு தொகுதிகளில் அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது அப்படின்னு. ஆனால் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் ஆட்சியை பிடிச்சிருவார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? சார் பத்திரிகையாளர் அப்படிங்கும்போது ஒரு சில பத்திரிகையாளர்களுக்கு நான் வணங்குகிறேன் சார். ஏன்னா அவங்க நேர்மையாக தான் இருக்காங்க. திமுகவுக்கும் ஆதரவாகவும் பேசுவாங்க, அவங்கள்ட்ட உள்ள எதிர்மறை விஷயங்களையும் சொல்லுவாங்க. அதிமுகவுக்கும் அதே மாதிரி, தாவேக்காவுக்கும் அதே மாதிரி சொல்லுவாங்க. நடுநிலையாக இருப்பாங்க. அந்த பத்திரிகையாளர்கள் தான் உண்மையான பத்திரிகையாளர்கள். அவங்களுக்கு எப்பொழுதுமே இந்த லிஸ்ட்டில் வரமாட்டாங்க. அவங்கள நம்ம வணங்குவோம், வாழ்த்துவோம். ஆனால் இன்றைக்கி பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்காவை கேலியாக்குறதும், தாவேக்காவை வந்து எதிர்மறை விமர்சனங்கள் கொடுக்கறது, அந்த கேரக்டர் அசாசரிசம்னு சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தர் மேலே வரிசையாக ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்திகிட்டே வர்றது, ஒரு கிண்டல் பண்ணிகிட்டே இருக்கிறது. தாவேக்கா தொண்டர்கள் அப்படின்னாவே அவங்களுக்கு ஒரு பேர் வச்சு அவங்க இப்படி தான் அப்படிங்கிறது. இதெல்லாம் என்ன மாதிரியான விஷயத்தில் ஒரு பத்திரிகையாளர்களோட வேலை வந்து அந்த தொண்டர்களை திட்டுறது தான் பத்திரிகையாளரோட வேலையா அப்படின்னு தெரியல.
நீங்கள் கட்சியோட அரசியல் ஆழத்தை பாருங்கள். அரசியல் கட்சிக்கு என்ன வந்திருக்காங்களா, எவ்வளோ நாள் இருந்திருக்காங்க, என்ன மாதிரியான சேவைகள் பண்ணியிருக்காங்க, தாக்கம் எப்படி இருக்குது, உங்கள் தொகுதியில் எப்படி இருக்குது. இன்றைக்கி பத்திரிகையாளர்கள் இன்றைக்கி சொல்கிறாங்கல்ல, விஜயோட தொண்டர்கள் தற்கொலைகள் அப்படின்னு சொன்னாங்கனாக்கா, அவங்க வீட்டில் போய் அவங்க மனைவிக்கிட்டேயோ, அவங்க மகள்கிட்டையோ, அவங்க மகன்கிட்டையோ, அவங்கள தாயார்கிட்டையோ போய் யாருக்கு ஓட்டு போட போகிறேன்னு விட அவங்கள கேட்க சொல்லுங்கள். மனசாட்சியோட உண்மையை வந்து சொல்லட்டும். கண்டிப்பாக விஜய் அவர்களுக்கு தான் ஓட்டு போடுவேன்னு சொல்லுவாங்க. அப்படிங்கிறப்ப அவங்களையும் சேர்த்து தான் அவங்க தற்கொலைகள்னு சொல்கிறாங்களா அப்படின்னு தெரியல. இன்னொரு காரணம், பத்திரிகையாளர் எல்லாருக்குமே வந்து ஒரு மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் வயசும் கொஞ்சம் கூட ஆயிடுது. ஒரு 50, 60 அப்படின்னு போகிறப்ப நம்மளோட சின்ன பையன் தானே, ஒரு நடிகன் தானே, இவன் போய் ஒரு சிஎம் ஆகிறதா அப்படின்னு ஏற்றுக்க முடியாத ஒரு ஈகோவா, இல்லை ஆண்டு கொண்டு இருக்கிற கட்சியிடம் ஏதாவது பணங்கனம் வாங்கிட்டு அதுக்கு விசுவாசமா இருக்கணுங்கிற காரணத்தினால அந்த வேலை அப்படி செய்றாங்களா? இருப்பாங்களா என்ன? ஏன்னா அப்படி பார்க்கும் பொழுது நரேந்திர மோடி பிரதமர் ஆகும்போது அவருடைய வயசு வந்து 60+ தான். அப்போ மூத்த பத்திரிகையாளர்கள் நான் அப்படி 70 சொல்ல வரல வயசுல சார். இல்ல, நீங்க இருந்திருக்காங்க. அப்படி அப்படி போக வேணாம். எதுக்கு சொல்ல ராஜீவ் வரேன்னா, காந்தி இவங்க வந்து பிரதமர் ஆகும்போது அவருடைய வயசு வந்து 40 தான். இப்போ மூத்த இல்ல சார், நான் சொல்ல வர பத்திரிகையாளர்கள் அர்த்தம் வந்து 50க்கு சார், மேல இல்ல சார், நான் இருக்கு. சொல்ல வர அர்த்தம், எதிர்க்கட்சியினரை விமர்சனம் பண்றதோ, எதிர்மறை விமர்சனம் பண்றதோ பத்திரிகையாளரோட இயல்பு செய்யலாம். ஆனா தாவேக்காவை மட்டும் குறிவைத்து ஒரே மாதிரி கிண்டலுக்கும் கேலிக்கும் நகைச்சுவைக்கும் அவங்கள ட்ரால் பண்றதும், அவங்க தொண்டர்கள் சரியில்லை, தொண்டர்கள் அப்படி போறாங்க, கீழே விழுறாங்க, மேலே விழுறாங்க, இளநீ வாங்கி குடிக்கிறது ஒரு செய்தியா, பாட்டில் கேட்ச் பிடிக்கிறது ஒரு செய்தியா, இப்படின்லாம் பேச வேண்டியது. இதெல்லாம் ஒரு தலைவராக இருக்கிறவங்க, பிரபலமானவங்க பிரச்சாரத்துக்கு போகும்போது இந்த விஷயங்கள்லாம் நடக்க தான் செய்யும். இதெல்லாம் எவ்வளவுதான் நரேட் செட் பண்ணி நெகட்டிவாக எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு கொண்டு போகிற பத்திரிகையாளரை சொல்றேன். இதெல்லாம் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, விஜய் அவர்கள் மீது வந்து நெகட்டிவாக நம்ம கொண்டு போக அவரை நம்ம காலி பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் இதுக்கு நேருக்கு மாறாக என்ன நினைக்குதுன்னா, இவங்க செட் பண்ணுற ஒவ்வொரு விஷயமுமே விஜய் அவர்களுக்கு ஆதரவாக ஒரு சதவீத வாக்குகளை கொடுத்துட்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த விஷயங்கள் எதுவுமே மக்கள் மத்தியில் எடுபடல. விஜய் அவர்களே சொல்றாரு, ஆமா சார். ஜனநாயகன் படத்தை டிஸ்டர்ப் பண்ணாங்க, அதே மாதிரி கரூர் சம்பவத்தை வச்சு என்னை முடக்க பார்த்தாங்க. எல்லாமே அவருக்கு வாக்கு சதவீதத்தை அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்கு சார். ஒவ்வொரு விஷயமும் இவங்க எந்த அளவுக்குலாம் இவரை வந்து அடிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அங்கெல்லாம் அவருக்கு ஒரு சதவீதம் வாக்கு ஏறிக்கிட்டே போகிற மாதிரி தான் இருக்குது. மக்கள்கிட்ட மிகப்பெரிய ஆதரவு அலை இருக்குது. கண்டிப்பாக விஜய் அவங்க வந்து பேசும்போதே வந்து விஜய் அவர்களை வந்து ஒரு சிஎம்மாகவே ஆக்கிட்டாங்க மனசில். விஜய் மீது வரக்கூடிய எதிர்மறையான விமர்சனங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அண்மை காலங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கடந்த ஒரு மாதமாகவே விஜய் குறித்து எந்த அளவுக்கு பாசிட்டிவான செய்திகள் வருதோ அதை விட ஒரு மடங்கு விஜய் குறித்து நெகட்டிவான செய்திகள் தான் வந்துட்டு இருக்கு. ஆமா. தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து நான் பேசணுங்கிறத விரும்பலை, அது கரெக்டானதும் கிடையாது, அது கோர்ட்டில் டிஸ்பியூட்டாக இருக்கும்போது அதை பேசவும் கூடாது. பட் அந்த விஷயமும் இந்த அரசியல் களத்தில் வந்து பொதுவெளியில் வந்து பேசப்பட்டுக்கிட்டே வருது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? சார், ஒருத்தவங்களை வந்து நல்லவங்கன்னு சொல்லி நல்லவங்களா மாற்றிடுவாங்க சார். இன்னொருத்தவங்கள கெட்டவங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அப்படியே கெட்டவங்களாவே மாற்றிட்டு போயிடுவாங்க. இது வந்து ஒரு கேரக்டரை வந்து அவங்கள வந்து இதே மாதிரி கொண்டு போகிறது, ஒரு அவதூறுகளை பரப்பி அதை மக்களை நம்ப செய்கிறது. அப்போ என்ன இருந்துச்சு, மீடியாலாம் இல்லாமல் இருந்துச்சு, மக்கள் அதை உண்மை நம்பிக்கிட்டு ஸோ இவன் இப்படி தான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு அப்படி ஒரு சூழல் இல்லை. எல்லா விஷயமும் தெரியுது. அவர் வெளியில் வந்தால் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, அவர் எவ்வளோ பிரச்சனை எதிர்கொண்டுட்டு இருக்காரு அப்படிங்கிறது எல்லாமே தெரியுது. அதனால் இவர்கள் வந்து வரிசையாக வச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு விமர்சனங்களும் நிச்சயமாக மக்கள் மத்தியில் ஈடுபடாது சார். விஜய் அவர்களே சில கருத்துக்களை வந்து போற போக்கில் சொல்லும்போது அதுவும் ஒரு விமர்சனத்துக்குள்ளாகுது இல்லை? தனிப்பட்ட என்ன சார் விஷயங்களை பண்றது, பத்தி. 10 நிமிஷம் பேசுறாரு, 20 நிமிஷம் பேசுறாரு. அந்த 20 நிமிஷம் பேசுறதுலேருந்து ஒரே ஒரு வரி எடுத்துக்கிறாங்க, ஒரே ஒரு வார்த்தையை எடுத்துட்டு அதை ஹைலைட் பண்றாங்க. இதுவே அவர் வந்து ஒரு வேற எங்கேயும் ஒரு மீடியாவுக்கு போக முடியாததுக்கு காரணம், ஒரு நேர்காணல் கொடுக்க முடியாததுக்கு காரணம் என்னன்னா, அவர் பேசுற செய்தியிலேருந்து சார் நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும் ஒரு வாய் தவறி ஒரு வார்த்தைகள் ஏதாவது ஒன்று தவறாக வரதான் செய்யும், எந்த கட்சி தலைவருக்கும் வரதான் செய்யும். ஆனால் அதெல்லாம் சாதாரணமாக எடுத்துக்கிறாங்க. இவர் வாயிலேருந்து ஏதாவது ஒரு வார்த்தைகள் வந்தாக்கா அதுதான் அன்னைக்கு ட்ரெண்டிங் ஆக்கி விடுறாங்க. ஆனா உங்களுக்கு நல்லா தெரியும், ரீடிங் இன் பிட்வீன் தி லைன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. வார்த்தை சாரி, உங்களுக்கு நல்லா இல்ல தெரியும். சார், ஒரு வார்த்தை கொல்லும், ஒரு வார்த்தை வெல்லும் அப்படிம்பாங்க. ஆனா அப்படிங்கும்போது அரசியல்வாதி எல்லா வார்த்தையும் கவனமா பேசணுங்கிற ஒரு கூற்று யதார்த்தம் தானே? சார், புரியுது சார், அரசியலுக்கு வந்துட்டு இருக்காங்க, இப்பதான் வந்திருக்காரு. ஒரு சில விஷயங்கள் இந்த மாதிரி அவர் வந்து யதார்த்தமா இருக்காரு அப்படிங்கிறப்ப அந்த எப்படியாக வார்த்தை இருந்தாலும் அது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அது பொதுவெளியில யதார்த்தமா விமர்சனம் பேசும்போது பண்றதே நான் வார்த்தைகள் விரும்பல. வந்துருது. ஆனா பொதுவெளியில வரக்கூடிய கேள்விகளை தான் நான் உங்க முன்னாடி வைக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, விஜய் தரப்புல தொடர்ந்து சொல்லிட்டு வந்தாங்க, கரூர் சம்பவத்திலேருந்தே எங்களை வந்து முடக்க பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த. அப்படி இருக்கும் பொழுது ஆதவ அர்ஜுனா எல்லா மேடைகள்லையுமே சொன்னார், கோட் ஆஃப் கான்டாக்ட் வரட்டும், அதற்கப்புறம் பாருங்கள் எங்களுடைய தலைவருடைய பிரச்சாரத்தை, சூறாவளி பிரச்சாரமாக தான் இருக்கும், எல்லா இடத்துக்கும் போயிட்டு மக்களை நேரடியாக சந்திப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த. தேர்தலுக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்குது. விஜய் அவர்கள் போதிய அளவில் பிரச்சாரம் பண்ணாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை சார், கரூர் பிரச்சாரத்துக்கு அப்புறம், கரூர் சம்பவத்துக்கு அப்புறமே அவருக்கு நிறைய கண்டினியூஸாக அழுத்தங்கள் நிறையா சார். அவரை வெளியில் வர விடாமல் நிறைய அழுத்தங்கள், அதாவது பாதுகாப்பு கொடுக்கறதுலேருந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன், ஏகப்பட்ட இடத்துல அவரால் வர முடியாது. அதாவது சென்னையில் கூட சில தொகுதிகளுக்கு 1 மணி நேரம் பர்மிஷன். ஒரு தலைவர் வந்து 1 மணி நேரத்தில் எல்லாருமே சொல்கிறாங்க, இல்லை, நீ 1 பாட்டு மணி வந்து நீ பாட்டு நேரங்கிறது போக வந்து வேண்டியதுங்கிறாங்க. கொடுப்பாங்க, 1 மணி நேரங்கிறது கொடுப்பாங்க. அதற்கு மீறி நம்ம பண்ணோம்னா அதிகபட்சமாக கேஸ் வரப்போகுது. எத்தனையோ வழக்குகள் வந்து 2011 எலெக்ஷனில் கருணாநிதி அவர்கள்
கொடுத்த நேரத்தை தாண்டி அவர் வந்து பிரச்சாரத்துல ஈடுபட்டாருன்னு 16 வரைக்கும் அவர் கேஸ் ஃபேஸ் பண்ணாரு. சார் இது அதே மற்ற மாதிரி கட்சி ராமதாஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கிறாரு. இல்ல சார், இது இது மற்ற அவ்வளவுதானே வரப்போகுது. இல்ல சார், இது மற்ற கட்சி தலைவர்களுக்கு சாதாரண கேஸா போயிடும் சார். எங்க இவங்களுக்கு தேவை ஒரு கண்டென்ட்டா இருக்கு சார். இந்த 1 மணி நேரம் லேட்டா ஆனதுனால தான் அந்த பைக்ல வந்து அங்க விழுந்துட்டாம்பாங்க. இந்த 1 மணி நேரம் லேட்டா ஆனதுனால தான் அந்த பாலம் உடஞ்சிருச்சும்பாங்க. இவங்க 1 மணி நேரம் லேட் ஆனதுனால தான் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்குமே அவர் வந்து எந்த வகையில தாக்கலாம் அப்படின்னு ஆனா பார்த்துட்டு கோட் இருக்காங்க. ஆஃப் கான்டாக்ட் வெளியிட்டது வந்து தேர்தல் ஆணையம் சார். தேர்தல் ஆணையத்துக்கு திமுகக்கு என்ன சம்மந்தம் இருக்க போகுது? ஏன்னா தேர்தல் தேர்தல் ஆணையம் வந்து ஒன்றிய அரசு, விஜய் பாஷையில சொல்லணும்னா ஒன்றிய பாஜக அரசோட கைப்பாவை. அப்படி இருக்கும்போது திமுக மேல குற்றம் சுமத்துறது எந்த விதத்துல தேர்தல் கரெக்டா? ஆணையம்ங்கிறது நம்ம சொல்றது உண்மைதான் சார். தேர்தல் ஆணையத்திலிருந்து அந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர் சில பொசிஷனில் இருக்கிற போஸ்டிங் தான் தேர்தல் ஆணையம் இருக்கும். மற்றபடி ஏற்கனவே இருந்த கவர்மெண்ட்லேருந்து என்ன போஸ்டிங்கில் இருந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர் எல்லாமே அவங்க தான் இருக்க போகிறாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், தலைமைச் செயலாளர் முருகானந்தம் வரைக்கும் பாஜக எல்லாம் இப்போ தானே சார் மாத்துறாங்க இப்போ அப்படிங்கும் தானே பொழுது எல்லாமே ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தானே மாற்றிருக்காங்க. எல்லாமே அவங்களோட கண்ட்ரோலில் எந்தெந்த அளவுக்கு லீட் எடுக்க முடியுமோ அவங்க எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ தான் ஒருத்தவங்களாம் மாற்றிட்டு இருக்காங்கிறப்ப இனிமையாவது எல்லாம் நடக்கிற விஷயங்கள்லாம் நேர்மையாக நடக்கும்னு எதிர்பார்க்குறோம் சார். ஆனா பிரச்சாரம் போதிய அளவுல இருந்துன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா ஒரு பக்கம் பாக்குறீங்க, இவ்வளோ கத்திரி வெயில்லையுமே எடப்பாடி பழனிசாமி 73 வயசுல அவள் நேரம் நின்று பிரச்சாரம் பண்றாரு. ஸ்டாலின் அவர்கள் அவள் நேரம் பிரச்சாரம் பண்றாரு. அப்படிங்கும்போது விஜய் அவர்கள் போதிய அளவுல பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? சார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார். அதாவது தூத்துக்குடி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவே ரொம்ப பெரிய கூட்டம் வந்துச்சு. திருநெல்வேலி. இன்னைக்கு சிவகங்கை இருந்துச்சு. சென்னையில் 2-3 தொகுதிகள் ரத்தாயிடுச்சு. இன்னும் அவரோட பிரச்சார பயணங்கள் எல்லாம் திட்டங்கள்லாம் இருக்குது. இன்னும் ஒரு கிட்டத்தட்ட 2 வீக்ஸ் இருக்குது. நெருக்கமாக கிட்டத்தட்ட ஒரு எல்லா தொகுதிகளையும் எப்படியாவது கவர் பண்ணிடுற அளவுக்கு அவரோட பிரச்சாரம் வெற்றிகரமாக முடிச்சிருவார் சார். நல்லா நடக்கும் நீங்க பண்ணிடுவார் சார். நம்புறீங்க? வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கறதை இல்ல நம்ம சார், பொறுத்திருந்தா கண்டிப்பா பார்க்கணும். நடக்கும். அப்படியே அவரால் சில தொகுதிகளுக்கு போக முடியலனாலும் மக்கள் வந்து விஜய் வந்து நேரா எங்க தொகுதியில வந்து எங்ககிட்ட வாக்கு கேட்டாதான் ஓட்டு போடுவோம் அப்படிங்கிற மனநிலை எல்லாம் இல்ல. தாவேகாவுக்கு ஓட்டு போடணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. வந்தா அந்த கட்சி உறுப்பினர்களுக்கு அங்க உள்ளவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உற்சாகமே தவிர மற்றபடி ஓட்டுல வந்து எந்த பின்னடைவும் இருக்க போறதில்ல சார். கடைசியா அதிமுக ஒரு தேர்தலில் ஜெயிச்சதுன்னு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா 2016 சட்டமன்ற தேர்தல் தான். அதன் பிறகு வந்த ஆர்கே நகர் பை எலெக்ஷன்லையா இருக்கட்டும், இப்போ அண்மையில் நடந்த 2024 எலெக்ஷனாக இருக்கட்டும், இல்லை ஈரோடு பை எலெக்ஷனாக இருக்கட்டும், எல்லா இதுலேயுமே வந்து அதிமுக ஜெயிக்கவே இல்லை. தொடர்ந்து ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு திமுக ஒரு அப்பர் ஹேண்ட் எடுக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்படி இருக்கும் பொழுது அதை மீறி விஜய் அவர்கள் சாதித்து காட்ட முடியுமா இந்த எலெக்ஷனில்? நம்ம அதிமுகவை பற்றி இப்போ பேச வேண்டியதில்லை சார். அவர் தளபதி அவர்கள் சொல்கிற மாதிரி தான் போட்டி வந்து ஒன்று டிவிகே, இன்னொன்று டிஎம்கே. இதை ஏன் அப்படி சொல்கிறாரு அப்படின்னாக்கா, சார் 2 பசங்க ஒரு 4-5 பசங்க படிக்கிறாங்க. ஒருத்தன் பாஸ் மார்க் 35 மார்க் எடுத்து பாஸ் பண்ணிட்டான். பாக்கி எல்லாம் ஆல்ரெடி மக்களால், அதாவது அங்கே ஸ்கூலில் ஆசிரியர் மார்க் போடுவார், இங்கே மக்கள் மார்க் போட்டிருக்காங்க. ஏற்கனவே அவங்க ஃபெயில் ஆகி கிடக்குறாங்க. நம்ம தான் கிட்டத்தட்ட ஃபெயிலாக போனவனையோ மக்கள் ஏற்கனவே புறம் தள்ளிட்டாங்க. நிராகரிச்சவங்களை போய் போட்டி போட்டு தொடர்ச்சியாக ஃபெயில் ஆகிறதுனால அந்த பையன் வந்து எப்போவுமே பாஸ் ஆக மாட்டான்னு இல்லை. ஏன்னா 1977லேருந்து எம்ஜிஆர் அவர்களுடைய மறைவு வரைக்கும் கலைஞர் அவர்கள் ஜெயித்த ஒரே எலெக்ஷன் வந்து 1980 நாடாளுமன்ற தேர்தல் மட்டும்தான். ஆனால் 89ல் திரும்ப கலைஞர் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சதில்லை. ஒரு 13 வருஷத்துக்கு அப்புறம் கூட கிராமத்தில் கூட சொல்லுவாங்க, 13 வருஷம் வந்து கலைஞர் கருணாநிதி எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சியில் வந்து வனவாசம் போயிட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. ஆனால் 13 வருஷத்துக்கு அப்புறமா அந்த வாய்ப்புகள் இருக்குது. 2011லேருந்து 21 வரைக்கும் திமுக ஆட்சியில் இல்லை. 21ல் அந்த வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருக்கும் என்ன பண்ணிருந்தாங்க, கட்சியை வந்து ஒன்றா வச்சிருந்தாங்க சார். ஒரே ஒரு தப்பு நடந்தது என்னன்னா, வைகோ மட்டும்தான் அந்த கட்சியை உடைச்சிட்டு ஒரு பக்கம் கொஞ்சம் மாவட்ட செயலர் போனார். ஆனால் அதிமுகவை நீங்கள் அப்படி கம்பேர் பண்ண முடியாது சார். ஏற்கனவே கண்ணாடி துண்டுகள் மாதிரி அங்கங்கே உடஞ்சி சின்ன பின்னமாக செதறி போய் தலைவர் யாருன்னு தெரியாத அளவுக்கு தான் கட்சி இருந்துச்சு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டி வச்சு ஒரு செயற்கையாக அந்த கட்சியை வந்து ஒரு பிம்பப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதாவது இன்னும் சொல்ல போனாக்கா, இந்த கட்சி விற்பனைக்கு அல்ல அப்படிங்கிறது மட்டும்தான். ஏன்னா யார் அந்த கட்சிக்கு ஓனர், யார் நடத்துகிறாங்க அப்படின்றது தெரியாமல் இருக்குது. நாம் அவங்கள பற்றி விமர்சிக்க வேண்டிய அவசியமே இல்லாத மாதிரி நம்ம அதிமுகவை நம்ம என்ன சார், மிகப்பெரிய எதிர்கட்சி அதிமுக. அதிக காலம் தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி அதிமுக. 31 வருஷத்துக்கு மேல ஆட்சி செஞ்சிருக்காங்க. இந்த தேர்தலில் ஆண்டு கொண்டிருக்கிற கட்சியை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நேரடி எதிர்கட்சியாக தாவேகா தான் சார் இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் நீங்கள் சொல்கிறீங்க விஜய் அவர்கள் ஜெயிப்பார், நீங்கள் வேணால் பாருங்கள், பொறுத்திருந்து பாருங்கள், மே 4ஆம் தேதி நீங்கள் பாருங்கள் அப்படின்னு. மூத்த பத்திரிகையாளர்கள் ஓகே சார், நீங்கள் உள்நோக்கம் கற்பிக்கிறீங்க, அதை நான் ஏற்கலை. பட் ஆனால் உங்களுடைய கருத்து அதுவாக இருக்குது. ஆனால் கருத்து கணிப்புகள் வர்றது எல்லாமே கூட திமுக ஜெயிக்கும்னு தானே வருது சார். கருத்து கணிப்பு நடத்துறதெல்லாம் யார் சார்? கருத்து கணிப்பு நடத்துறதே ஒரு பணம் செலவு பண்ணி ஒரு பிராண்டு தான் சார். அதாவது ஒரு டீ கடைக்கு போகிறோம், அதே அப்படி காசு செலவு பண்ணி தான் பண்ணுறாங்கன்னா தாவேகாக்கு 15லேருந்து 20% சொல்கிறேன் சார். இந்த கேள்விக்கு சொல்கிறேன் சார். ஒரு டீ கடைக்கு போகிறோம் சார், ஒரு கடையில் கூட்டமாக இருக்குது சார், ஒரு கடையில் கூட்டம் இல்லாமல் இருக்குது சார். கூட்டம் இருக்கிற கடைக்கு தான் சார் வரிசையாக போவாங்க. ஏன்னா அந்த கடை தான் நல்ல கடை, அதுதான் பிராண்ட் அப்படின்ற மாதிரி போவாங்க. அதுபோல் என் கட்சிக்கு கூட்டம் அதிகமாக இருக்கா, உங்கள் கட்சிக்கு கூட்டம் அதிகமாக இருக்குன்னா இவங்கெல்லாம் பணம் செலவு பண்ணி, இது நான் சொல்கிறது உண்மைங்கிறது பார்க்குறவங்களுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். எந்த கட்சி கூட்டத்துக்கும் பணம் செலவு பண்ண
பண்ணால் மட்டும்தான் கூட்டம் வரும். எந்த கட்சியை விமர்சிக்கணும்னாலும் இப்போ பணம் கொடுத்தா தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி தான் அதுக்கு ஒரு வியூக அமைப்பாளர்கள்லாம் பணம் கொடுத்து செட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் தாவேகாவுக்கு அப்படி ஒரு நிலைமை இல்லை. எல்லாமே விர்ச்சுவல் வாரியார்ஸாக இருக்கட்டும், நிறைய படித்த இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்க, தாவேகாவுக்கு ஆதரவாக நிறைய குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. போகிற இடத்துலலாம் எப்படி வந்து கூட்டம் வாக்கா மாறும் அப்படிங்கிறாங்க. அந்த கூட்டமே வந்து அவங்க ஓட்டு மட்டும்தான் போடணும்னு நினச்சிருந்தாங்கனாக்கா அவங்க வாக்குச்சாவடியில் ஓட்டு போயிட்டு போயிடுவாங்க. தான் கட்சிக்கும் கட்சி தலைவருக்கும் ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தையும் நம்பிக்கையும் கொடுக்கணும். இந்த கட்சிக்கும் பலமான கட்சி தான் அப்படிங்கிறத ஒரு செலவு இல்லாமல் தன் ஆர்வலராக வந்து இந்த கட்சியை வந்து ஒரு மேலே தூக்கி வைக்கிறாங்க சார். அதை வந்து எதிர்க்கட்சியினர் வியூகம் அப்படிங்கிற பேரில் செலவு பண்ணி செஞ்சிட்டு இருக்காங்க. அதுதான் கருத்து கணிப்பாகவும் வந்துகிட்டு இருக்கு. அந்த பக்கம் ஒரு அதிகமான ஆதரவு இருப்பது போல ஒரு பிம்பத்தை காட்டிட்டு இருக்காங்க சார். கண்டிப்பாக இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் அதுக்கு ஒரு சரியான பதில் சொல்லும். 234 வேட்பாளரை அறிமுகப்படுத்தினார் விஜய் அவர்கள். ஒரு தொகுதியில் வந்து தகுதி நீக்கம் பண்ணிட்டாங்க. ஆமா. அவர் வந்து தகுதியான நபர் கிடையாது அப்படின்னு சொல்லி எடப்பாடி தொகுதியில் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. மாற்று வேட்பாளரையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ 233 தொகுதி, கிட்டத்தட்ட 100 கேண்டிடேட்ஸ் வந்து நீங்கள் எந்த கட்சிகளை இவ்வளவு நாள் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தீங்களோ, ஒழுங்கா ஆட்சி பண்ணலை, ஊழல் பண்ணாங்க அப்படின்னு, அந்த 2 கட்சியிலேருந்து வந்தவங்களா இருக்காங்களே சார். 103 பேர் கிட்டத்தட்ட திமுக அதிமுகலேருந்து வந்தவங்கன்னு சொல்றது. அப்போ தாவேக்காக்காக கடந்த 2 வருஷமா உழைத்த தொண்டர்களோட நிலை என்னங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல. நீங்க இப்படி வீட்டுக்கு வீடு வாசப்படினா அப்போ தாவேக்கா ஒரு ஆப்ஷனை பார்க்க முடியுமா? இல்லை சார், நீங்கள் வந்து இந்த கோணத்தில் பார்க்குறீங்க. வேட்பாளர்கள் வந்து சஃபிள் பண்ணி தான் சார், கலந்து தான் சார் எடுத்திருக்காங்க. அதாவது தன்னோட ரசிகர்களாக இருந்தவங்க, ரசிகர் மன்றத்தில் இருந்தவங்க 25. என்னோட ஊர் வந்து நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதி சார். உங்களுக்கு நல்லா தெரியும், லயலா மணி அவர்கள் மாணவ பருவ காலத்திலிருந்தே ஒரு போராடி எல்லா போராட்டத்திலையும் கலந்துக்கிட்டு அப்படி அரசியலுக்கு வந்தவர். அவருக்கு ஒரு சீட்டு வழங்கப்படல அப்படின்னு அவருடைய ஆதரவாளர்கள் தொடர்ந்து கேள்வி எழுப்புறாங்க. இல்லை சார், அவரோட ஆதரவாளர்கள் யார் கேட்குறாங்கன்னு தெரியல. திரு லயலா மணி அவர்கள் கூட எனக்கு சீட்டு வேணான்னு கூட சொல்லியிருக்கலாம். அவரோட சூழ்நிலை, அவரோட சுச்சுவேஷன், அவரோட தொகுதியோட நிலவரம் எல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அவர் கூட இந்த தேர்தலில் நிற்க வேணாம், நான் என்னோட பிரச்சார வேலை மட்டும் செய்கிறேன் அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். பிரச்சாரத்துக்கு நான் தேவைப்படுறேன் அப்படின்னு அவரே கூட நினைச்சிருக்காரு. பிரச்சாரம் ஆமாம், அதனால ஒரு தொகுதியோட நம்ம நிற்க வேணாம், தமிழ்நாடு முழுக்க தொகுதி எல்லா தொகுதிகளுக்கும் பிரச்சாரம் பண்ணி தாவேக்காவை நம்ம வெற்றி பெற வைக்கணும் அப்படின்னு நினைக்கலாம். ஏன்னா அடுத்தடுத்த எலெக்ஷன் இருக்குது, அடுத்தடுத்த பொறுப்புகள் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அவரே கூட நம்ம விருப்பத்தோடு கூட வேண்டான்னு சொல்லிக்கலாம். அதனால் நம்ம அப்படி கார்னர் பண்ணாமல் நான் அவருக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது சாதாரணமானவர்களுக்கும் சாமானியர்களுக்கும் சீட்டு கொடுத்துருக்காங்க. என்னோட ஊர் வந்து நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதி சார். அங்கே வந்து வேட்பாளர் வந்து சுகுமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க நிறுத்தியிருக்காங்க. அவர் சாதாரண மீனவ குடும்பத்தை சேர்ந்தவர் தான். கிட்டத்தட்ட 25-30 வருஷமாக அவரோட ரசிகர் மன்ற தலைவராக இருந்தவர் தான். எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு மிகப்பெரிய தொழிலதிபரோ பெரிய பணம் படைத்தவரோ இல்லை. இருந்தாலும் இஸ்லாமியர்களே வந்து ஒரு 13 பேரை இறக்கி இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. 13 பெண்கள் ஒரு விகிதாச்சார அடிப்படையில் மகளிர் இருக்காங்க, ஒரு சாமானிய வேட்பாளர்கள் இருக்காங்க, ஒரு படித்த வேட்பாளர்களும் இருக்காங்க, டாக்டர் வக்கீல்ஸும் இருக்காங்க. இதோட அரசியல் அனுபவம் உள்ள சில பேர் அங்கே கேண்டிடேட்ஸ் தேவைப்படும் போது அவங்களையும் அங்கே இன்க்ளூட் பண்ண வேண்டியது. ஆனால் இந்த கட்சியிலேருந்து வந்தவங்களுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கறது கரெக்டா? ஏன்னா நம்ம ஒரு மாற்றுன்னு வர்றோம். இப்போ தூசி மோகனே எடுத்துக்கோங்களேன், திமுகவில் சீட்டு எதிர்பார்த்தாரு, அவர் கிடைக்கலன்னு அன்னைக்கு நைட்டே போய் தாவேக்கால சேர்றாரு, அடுத்த நாள் அவருக்கு சீட்டு. நீங்கள் ஒரு வேட்பாளரை வச்சு நீங்கள் அப்படி முடிவு பண்ண முடியாது சார். அப்படி பார்த்தாக்கா சீட்டு கிடைக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க சார். இன்னைக்கு வரைக்கும் ஒரு சட்டமன்ற தொகுதியிலையும் கண்டிப்பாக ஒரு 20 பேர் அவங்க சீட்டு கிடைக்க எதிர்பார்த்திருப்பவங்க தான். பார்க்கலாம் சார் எப்படி 2026 தேர்தல் களம் அமையுதுன்னு. ரொம்ப நன்றி இவ்வளவு நேரங்களுக்காக நேரம் தந்து நேர்காணல் அளித்ததற்கு. நன்றி சார். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வாங்க வாங்க நம்ம சத்யாவுக்கு வாங்க. உங்கள் சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.